ஆரம்பிக்கலாங்களா? You may not know right now. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ. இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றது, அதுவும் நம்ம ஸ்டைல்ல ஓனா எப்படி கிரியேட் பண்றது, இதுல நம்ம டிஃபரெண்டா என்ன சேஞ்ச் பண்ணலாம், எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது இல்லாம, இதை எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா இந்த வீடியோக்குள்ள இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நினைக்கிறத விட இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியா வந்து கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை எப்படி அப்படின்றத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். ஓகே, அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு இதுல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த சாங் சூஸ் பண்றீங்களோ அதோட லிரிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில லிரிக்ஸ் இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப குட்டியா தெரியுது இல்லையா? இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலைன் பண்ண போறோம். அதாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் நம்ம கட் அவுட் பண்ண ஒரு இமேஜ் இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் லிரிக்ஸு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அலைன் பண்ணிடணும். எந்த இமேஜ் எங்கே வரணும், எந்த டெக்ஸ்ட் எங்கே வரணும் அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுற பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேமான ஃபாண்ட்டை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்போ ஒரு ஃபாண்ட்டுக்கும் எந்த ஃபாண்ட்டுக்குமே சம்மந்தம் கிடையாது. எல்லாமே வேற ஃபாண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்தீங்கன்னா இது ஒரு ஃபாண்ட், இது ஒரு ஃபாண்ட், இது ஒரு ஃபாண்ட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்ககிட்ட என்ன ஃபாண்ட் இருந்தாலும் அதை ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி இருக்குன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல கலர் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர், என்ன கலர் வேணுமோ நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். இதுதான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் ஆப்போசிட்டா மாத்தி கூட கொடுக்குறேன் பாருங்க. இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நம்ம கலர் கொடுக்க வேண்டிய இடம். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா டெக்ஸ்ட், பெரிய டெக்ஸ்ட், இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பெருசாக்கிட்டு எனக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசா வச்சுட்டு அதை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு ஷேடோ பாத்தீங்க அப்படின்னா நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தனால இந்த மாதிரி வருது. வேல்யூ சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 0. அதே மாதிரி பொசிஷன் பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் நான் 10ல செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேடோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தா தெரியுது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஷேடோ. இது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வேற மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கட் அவுட்ல அந்த டெக்ஸ்ட் லைன் மட்டும் வருது இல்லையா, பார்டர் மட்டும் நடுவில் டெக்ஸ்ட் இல்லாம, அதுவும் எப்படி அப்படின்றத சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலரோட இருக்கும். ஓகேவா? நீங்க கொடுத்திருக்க கலர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை சூஸ் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்றதுல போயிட்டு நோ கலர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹைட் ஆயிடும். அதுக்கப்புறமா பேக் வந்து பார்டர் அண்ட் ஷேடோல போயிட்டு ஸ்டோக்ஸ் எனபிள் பண்ணிட்டு கலர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்க தெரியுது இல்லையா? நான் டிஃப்ரெண்டா என்ன கலர் வேணா கொடுத்துப்பேன். இந்த மாதிரி கலர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். செட் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே அலைன் பண்ணி எங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 விஷயம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க போறோம். அனிமேஷன்னா நான் ஒண்ணுத்துக்கு உட்காந்து அலைன் பண்ணிட்டே இருக்கணுமா, எல்லாத்தையும் டிஃப்ரெண்டா பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்றதாலும் பண்ணலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் வந்து கொடுக்குறேன். அந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி இதை வந்து நீங்க அனிமேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு அனிமேஷன் சொல்றேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணிட்டு அதை ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல உள்ளதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைட்ல போயிட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி மூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து சேரும். இதுல வந்துட்டு ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா மோஷன் பிளர் அப்படின்ற எஃபெக்ட். அதுல எந்த வேல்யூவும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் ஆட் பண்ணி மட்டும் வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஓகேவா? இவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா பண்றதா இருந்தா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலா எந்த எஃபெக்ட் கொடுக்காம இந்த மாதிரி நார்மலா வருது இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு இந்த எடிட் பண்ணா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னப்பா இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்க ஒரு தடவை இந்த லிரிக்ஸ் இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ரீசெட்டே கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்றேன் பாருங்க. You may not know. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதுக்கப்புறமா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். அந்த இமேஜை பொறுத்து தான் நீங்க இந்த டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணணும். இப்போ நான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டருக்கு மேல இந்த மாதிரி நீங்க இங்க செட் பண்ணலாம், இங்க செட் பண்ணலாம், எங்க வேணா செட் பண்ணலாம். ஆனா அந்த பாடி கட் ஆனது தெரியாத அளவுக்கு
இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க செட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டு இதுல ஒரு ஷேடோ வந்து நம்ம கொடுக்க போறோம். ஆட் எஃபெக்ட்ல போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் அப்படின்றதுல போயிட்டு லாங் ஷேடோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி ஆல்பா வேல்யூவை 100ல செட் பண்ணிட்டு சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு ஆங்கிள் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி 0ல வச்சுட்டு லைட்டா கம்மி பண்ணி இந்த மாதிரி 0ல சைடுல வர மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்றீங்க அப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதையே என்ன பண்ணுங்க, அந்த சைடுல இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு இதுல இருக்க அந்த கலர் இருக்கு இல்லையா, அத ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல கலர் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க yellow இந்த மாதிரி எப்படி வேணா நீங்க வந்து குடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் போயிடுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் லைட்டா இந்த மாதிரி ஆட் பண்ணிருக்கேன். இதுல இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க அதை வந்து பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 2 எஃபெக்ட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இதை என்ன பண்றேன் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு கீழ இருக்க அந்த லேயர் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு கலர் அண்ட் லைட்லயே பாத்தீங்க அப்படின்னா சாலிட் கலர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டோட சைஸை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி லைட்டா அந்த ஷேடோ தெரியுறது மாதிரி இந்த மாதிரி வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எஃபெக்ட்டுக்குள்ள போய்க்கோங்க. அதுல கலர் ஆப்ஷன் இருக்கும், ஒயிட் கொடுத்துக்கோங்க. சிம்பிள், முடிஞ்சிருச்சா? இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இல்ல அந்த மாதிரி ஷேடோ கொடுத்து பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. நம்ம ஷேடோ கொடுத்ததே வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா முக்கியமா அது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஒரே குரூப்பா மாத்திரணும். ஏன்னா நம்ம அதையுமே அனிமேட் பண்றது மாதிரி தான் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஸ்டார்டிங்ல என்ன பண்றோம், ஒரு அனிமேஷன் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல போயிட்டு என்ன பண்றேன்னா இந்த மாதிரி கீழ வந்து மூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஹைட் ஆனது மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். ஓகேவா? இங்கிருந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கீழ மூவ் பண்ணி ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கிருந்து பாருங்க மேல வருது இல்லையா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுல இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கர்வ் வந்து குடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பீடா வேணும் அப்படின்னா ஸ்பீடா குடுத்துக்கோங்க. ஸ்லோவா வரணும் அப்படின்னா ஸ்லோவா குடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க. You may not know. ஓகேவா? சிம்பிள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இத அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அந்த சைடு போயிட்டு இமேஜ மட்டுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான விஷயம். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு இல்லையா? இது காரணம் நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு அனிமேஷன் இங்கிருந்து இந்த சைடு மூவ் ஆகுறது மாதிரி ஒண்ணு பண்ணணும். அது எப்படி அப்படின்றத சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு லிரிக்ஸ் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இமேஜை சூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்றோம், 2 அனிமேஷன் பாயிண்ட் வந்து ஆட் பண்றோம். அதுல 2வதா இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சைடு வந்து டிராக் பண்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள். இப்போ பாருங்க. No right. அவ்வளவுதாங்க. ரொம்ப இப்போ You இந்த may இடத்துல not இருந்து know. No right அவ்வளவுதான். now. ரொம்ப சிம்பிளா இங்கிருந்து இங்க மூவ் ஆகுறது மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா எங்கிருந்து வேணா பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அது எங்க எப்படி கொடுக்கிறது அப்படின்றத இப்ப சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. இதுல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா பாத்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணும்ன்றதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்ல போயிட்டு தமிழ் வீராடெக் அப்படின்னு சொல்லிட்டு tamilveeratek.in சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் வரும். இந்த வீடியோட ஐடியா அதோட சர்ச்ல போட்டீங்கன்னா அந்த போஸ்ட் லிங்க் வரும். அதுக்குள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா? இதை சூஸ் பண்ணிட்டு பிளெண்டிங் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல போயிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல ஓவர்லே அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி ஓவர்லே ஆயிடும். அதோட சைஸை பாத்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணிட்டு மேல ஒப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 50% செட் பண்ணிட்டு இல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு 60 to 70 அந்த ரேஞ்சில செட் பண்ணிட்டு அத இந்த பேக்ரவுண்ட் லேயர் இருக்குல்ல அதுக்கும் மேல இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் லேயர் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த கலர் வச்சிருக்கோமோ அந்த கலருக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தனித்தனியா யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா பார்த்தா தெரியும். ஒரு கலருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு அந்தந்த லேயரையும் பாத்தீங்கன்னா அந்த குரூப்பா தனித்தனியா கிரியேட் பண்ணிருக்கேன். இப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் இப்படி பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பண்ணியாச்சு. மேல இருக்க இமேஜ் வந்துட்டு நம்ம அலைன் பண்ணியாச்சு. ஆனா அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா தனியா கட் அவுட் மாதிரி வெளியில தெரியுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கீழ நம்ம ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிருக்கோம்ல அதை கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண அந்த ரெக்டாங்கிள மேல மூவ் பண்ணி எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த லேயர் இருக்குல்ல அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜுக்கும் மேல செட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணி கீழ இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு மேல ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மாஸ்க் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தா போதும் இந்த மாதிரி மாஸ்க் ஆயிடும். You may not know. No right now. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா? இது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்ததுக்கு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ப்ளே பண்ற பாருங்க. You may not feel.
It is so real. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ இதில கலர் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோ, ஆரஞ்சு வந்து பேக்கிரவுண்ட் ஷேடோவா யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோக் எஃபெக்ட்ல நான் வந்து குடுத்துருக்கேன். அந்த அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு ஜாயின் லெட்டர்ல இருக்க ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல இதில எதுவுமே பண்ண கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில யூஸ் பண்ணியிருக்க எக்ஸ்எம்எல் ஃபைல் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு, அத இம்போர்ட் பண்ணி, இத ஒரு ரெஃபரன்ஸா வச்சு நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. Instagramல பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் இந்த மாரி போயிட்டு இருக்கு. நீங்க அத கூட ரெஃபரன்ஸா வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதெல்லாமே பார்த்தாச்சு இல்லையா? இதுல கடைசியா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஓவர்லே எப்படி குடுக்குறது அப்படின்றத நான் சொல்லிர்றேன். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓவர்லே அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. அங்க லைனா மேல போகுது இல்லையா? அத நம்ம எப்படி அந்த கரெக்ட்டா அந்த ஃப்ரேம்க்குள்ள கொண்டு வரது அப்படின்றத சொல்லிர்றேன். இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அன்குரூப் பண்ணிக்கிறேன். அன்குரூப் பண்ணிட்டு, அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் தான். எப்பவும் போல தான். ஜஸ்ட் நீங்க அந்த வீடியோ லேயர் இருக்குல்ல, அந்த வீடியோ லேயர நான் குடுத்துருக்கேன். இந்த மாரி இத ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்கிரீன்ல ஜஸ்ட் இந்த மாரி ஆட் பண்ணிட்டு, அதோட சைஸ பார்த்தீங்கன்னா பெருசாக்கிக்கோங்க. ஆகுனதுக்கு அப்புறமா கீழ நம்ம ரவுண்டட் ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதையே என்ன பண்ணுங்க, ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இமேஜ் பண்ணோம்ல, சேம் கான்செப்ட். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு எடிட் பண்ண போறீங்கன்னா, அந்த கான்செப்ட்ட மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படிதான் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, உங்களோட ஓன் ஐடியா யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அது நமக்கு வருதான்றத ஃபுல்லா ட்ரை பண்ணி கத்துட்டு, அதுக்கப்புறமா அத வந்து பண்ணுங்க. ஓகேவா? இது ஒரு சின்ன ஐடியாவா வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இது 2யும் செலக்ட் பண்ணி மேல 2வதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து மாஸ்க் பண்ணிட்டு, அந்த லேயர சூஸ் பண்ணி பிளெண்டிங்ல போயிட்டு, லைட்டன்ல போயிட்டு ஸ்கிரீன் குடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப பாருங்க. Simply not know. Know right now. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியா இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிடலாம். இத அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, அடுத்தது அப்படியே பேஸ்ட் பண்ணி நேம், ஃபாண்ட், கலர் இத மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ புடிச்சதா இல்லையா? புரிஞ்சதா இல்லையா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி வேற என்ன வீடியோ வேணும்? நம்மளோட சேனல்ல வேற என்ன வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட Telegram சேனல் லிங்க் இருக்கு. அதுல போயிட்டு உங்களோட கமெண்ட்ஸ வந்துட்டு அதுல சொல்லலாம். உங்களோட வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட அங்க அனுப்புங்க. கண்டிப்பா டியூட்டோரியல் மேக் பண்ணலாம். ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நேரம் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.